ஒரு ஒரு சப்ஜெக்டில் உங்களோட பேச விரும்புகிறேன். அதாவது இறைவன் மனிதனை தமது சாயின்படி ரூபத்தின்படி படைச்சிட்டு அவளை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அதில் மனிதன் தன்னுடைய இனத்தை பெருக்கிக் கொள்வதற்கான அமைப்புகளை அவனுக்குள்ளே வச்சுருக்கார். தன்னில் தானே கனி தரும் விதைகளை வைத்திருக்கிறான். தன்னில் தானே விதை தரும் கனின்னா என்னது? இப்போ ஒரு வெண்டைக்காய் விதையை போட்டால் வெண்டை வந்துடும், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டால் கத்திரிக்காய் வரும். அது மாதிரி ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு கொடுக்கப்பட்டதை வச்சு தன்னுடைய சந்ததியை உருவாக்குறதுக்கு இல்லை எல்லா காரியங்களையும் மனிதனுக்குள்ளே கொடுத்துருக்காரு. இதில் பிசாசு என்ன பண்ணிடுவான்னா தவறான பாதையில் நடத்துவான். தவறான முறையில் அதாவது மனிதனை கெடுக்க அலைவான். அதாவது ஒரு மனிதனை தனியாக இருக்கும்போது அசுத்தமான எண்ணங்களை கொடுத்து சிந்தையில் வீணர்களாக மாற்றக்கூடிய காரியங்களை செய்வான். அல்லது என்ன செய்வான், சக நண்பர்கள் மூலமாக சிலர் கெட்டு போகிறதுக்கான காரியங்களை செய்வான். அல்லது என்ன செய்வான், எதிர்பாலினத்தரோட தேவையில்லாமல் பேசி லவ் அப்படின்னு சொல்லி எந்த மேட்ருலையாவது சிக்கிற மாதிரி கொண்டு வருவான். இதில் ஒரு திருமண வயது வர்ற வரைக்கும் காத்திருக்கணும், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். அதுக்கு மேலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுறதே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறாங்க. அப்போது பைபிளில் இருக்கக்கூடியதான் நல் ஒழுக்கத்தில் நடத்துது. கிறிஸ்தவ பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அப்புறம் சண்டே கிளாஸ் போனால் அங்கே கற்றுக் கொடுக்க வாய்ப்பு, சர்ச்சுக்கு போகும்போது செய்தி கிடைக்குது. அப்புறம் அவங்களா வாசித்தா கூட அவங்க ஒரு லெவலுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த போதனை இல்லாத ஒழுங்காக வளர்க்கப்படாத பிள்ளைகள், அதாவது பெற்றோர்களே ஒழுங்கு இல்லாமல் இருப்பாங்க. குடியாரத்தனம் குடிக்கிற பெற்றோர், அதை குடிக்கிறவங்க, சிகரெட்டு பிடிக்கிறவங்க, எல்லா கெட்ட பழக்கத்தையும் வச்சுக்கிட்டு அதை பிள்ளைகள் முன்னால் செய்யும்போது அந்த பிள்ளைகளும் அதை கடைப்பிடிக்கும். ஆமாம், ஒருத்தர் ஒரு தகப்பனை காங்கலையான் ஒரு சாயங்காலம் மகன் என்ன பண்ணியிருக்கான், அப்பாவுடைய காலத்து இடத்துலேயே நடந்து போயிருக்கான். கடைசியில் பார்த்தா டாஸ்மாகுக்கு போயிட்டான். ஏன்னா அந்த கால் அடிகளிலே சூடுகளில் நடந்து போயின்னா சாராய கடைக்குள்ளே போயிட்டான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தகப்பன் பிள்ளைகளுக்கு மாதிரியாக இருக்கணும், தாய் மாதிரியாக இருக்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் சண்டை போடக்கூடாது. சண்டை போட்டால் பிள்ளைகளை தாய் தகப்பனை ரொம்ப சீப்பாக எடுத்துக்கிடும். அம்மா அப்பா எப்பவும் சண்டை போடுறாங்க, இவங்கெல்லாம் எதுக்கு கல்யாணம் முடித்தாங்க, எப்போ பார்த்தாலும் பாம்பும் கீரி பிள்ளைய மாதிரி சண்டை போட்டுட்ருக்காங்களே அப்படின்னு நினைப்பாங்க. அது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் சண்டை போடக்கூடாது. அப்போ பிள்ளைகள் பெருசான பிறகு மதிக்காது. அப்போ தாய் தகப்பங்க கோட்பாடாக இருக்கணும். அப்படின்னா என்ன இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தாலே ஞானம் வந்துடும். எங்கே வீட்டுக்குள்ளே எப்படி நடக்கணும், சமுதாயத்தில் எப்படி நடக்கணும், ஆலயத்தில் எப்படி நடக்கணும், இல்லை அறிவுலாம் கொடுப்பாரு. ஆனால் இன்றைக்கி இந்த பால் உணர்வுங்கக்கூடிய உணர்வில் தேவன் நிறைய கட்டுப்பாடுகளை கொண்டு வராரு. முதல்ல பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னார். அப்புறம் நெருங்கின உறவில் கல்யாணம் முடிக்கக்கூடாதுன்னு இருக்கார். அப்புறம் அவர் முன்குறித்து சில இடங்களில் திருமண காரியங்களை ஆயத்தப்படுத்துவார் ஆண்டவர். அதுக்கு பெரியவங்களை பயன்படுத்துவார். சில நேரங்களில் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு போய் முடிக்கக்கூடாது. இப்போ சிம்சோன் போய் காசா பட்டணத்தில் போய் அங்கே உள்ள பெண்ணை பார்த்தான். அப்போ எபிரேய ஸ்திரீகளில் எவ்வளோ பேர் இருக்கும்போது நீ ஏன்டா அங்கே போய் பார்க்க அப்படின்னு அம்மா அப்பா சொன்னாலும் கேட்குறேன். என் பார்வைக்கு ரொம்ப நல்லா இருக்கா, அதனால நான் அவ்வளோ தான் கல்யாணம் பண்ண ஒத்த காலில் நின்னான். கடைசியில் அங்கே போனால் ஃபுல்லாக எதிரிகள். இவன் பார்க்குறது பெண்ணை பார்க்குறான், பெண்ணுக்கு பின்னால் எதிரிகள் இருக்காங்க. அந்த எதிரிகளை பற்றி அவனுக்கு ஆனால் பயப்பட மாட்டான். ஏன்னா எல்லாருக்கும் அடி தான், செமத்தியா அடி தூக்கி போட்டு கொல்லு அவன் இடத்துக்குள்ளேயே போய் அவனை போட்டு வெளுக்கிறது. காசாவுக்குள்ளே போந்து சிம்சோன் இன்றைக்கும் அப்படி தான் நடக்குது, அடிக்கிறது. அப்புறம் கடையில் இவனை கவுலாக பிடிச்சி மாவு அரைக்க போட்டான். அதனால் சிம்சோன் கெட்டது பெண்ணாலே. அப்போ சிம்சோன் தன் ரகசியங்களை சொல்லிவிட்டான். ஆனால் பராக்கிரமசாலி. அப்போ அவனுக்கு வாழ்க்கையே போச்சு.
சரியான திருமண உறவு இல்லை, சரியானபடி இல்லை, ஒரு வேசியை கட்ட திரும்ப போனான்னு போட்டிருக்கு. அதில் பால் உணர்வு காரியங்கள் வந்து இன்றைக்கி அநேகரை தீட்டுப்படுத்து. ஆமாம், முறைகேடான உறவுகளும் கள்ள தொடர்புகளும், அது பிறகு போய் என்னத்தையாவது சிறுபிள்ளையை நோண்டிட்டான்னா போக்சோன்னு ஒரு சட்டம் இருக்குது, அதில் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. அது வாத்தியாராக இருந்தாலும் சரி, அது காவல்துறையில் வேலை பார்க்குறவராக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு புகாராக ஆகிட்டுன்னா ஆளை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிடுவாங்க. அறிவு இருக்கணும். ஒரு சிறு பிள்ளையை பார்க்கும்போது என்ன செய்யணும், நம்ம பிள்ளை குழந்தைய போல் பார்க்கணும். அதை உடனே அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உள்ள சைக்கோ புத்தி இருக்குது. ஒரு பெண்ணை பார்த்தோன்னா நமக்கு அடாத வழக்கு, அதில் தலையிடக்கூடாது, போய்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை பார்க்குறது தப்பு இல்லை, தொடர்ந்து பார்த்து அதில் வந்து வில்லனாக மாறிடக்கூடாது. அவர் வில்லனாக மாறினா அப்புறம் ஹீரோ அடிப்பார், அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் பாலிய ஸ்திரீகளை வந்து சகோதரிகளாகவும் வயது முதிர்ந்தவங்கள தாய்மாராகவும் நம்ம நினைக்கணும்னு போட்டிருக்கு. கண்ணா பண்ணாலும் கண்ணை பறக்க விடக்கூடாது. கண் தான் காரணம். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இது 3 உலகத்தில் இருக்குது. உலகம், மாமிசம், பிசாசு. பிசாசு தான் இதை ஆப்ரேட் பண்ணுறான். கேடான சிந்தையை உண்டாக்குறான், கெட்ட எண்ணங்களை உருவாக்குறான். அதாவது அடுத்தவருடைய மனைவியை விரும்ப வைக்கிறது. கடைசியில் அதில் பெரிய பிரச்சனை வந்து கடைசியில் கள்ளத்தொடர்பாகி பிரச்சனையாகி கொலைகேஸ் ஆகிடுது. அதனால் கவனமாக இருக்கணும். அந்த பாலியல் சம்மந்தப்பட்ட காரியங்களில் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். அதுதான் தியானம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், ஆலயத்து போங்க, நல்வழியில் வாங்க. ஒரே மனைவி உடையவனாக இருந்து அந்த சம்பாத்தியம் நல்லா இருக்கணும். அப்படின்னா தான் கல்யாணம் முடிக்கணும். கல்யாணம் முடித்த பிறகு ஒரே மனைவி உடையவனும் குற்றஞ்சாட்டப்படாதவனாக இருக்கணும். கண்ட இடத்துல கண்ணை அலைய விடக்கூடாது. அப்படி விட்டால் குடும்பம் வந்து இதாயிரும். அதனால் ஆணும் பெண்ணும் கட்டுப்பாடாக இருக்கணும். பைபிளில் தான் அதுக்கான எல்லா போதனைகளும் இருக்குது. இல்லைன்னா உலகத்தில் பாருங்கள், பெரிய அதிகாரி தன்னோட வேலை பார்க்குற பெரிய அதிகாரியை அவர் சாதாரணமாக எடுத்தார். அவங்களுக்கு பவர் கூட. அது புகார் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் 3 வருஷம் ஜெயிலுக்கு லெவலுக்கு அவர் ஆளாயிட்டார். பேரு கெட்டு வேலை போச்சு, காத்திருக்கிற பட்டியலில் வச்சு அப்படியே கொண்டு போயிட்டாங்க. அப்போ அவர் நல்ல மேன்மையான ஒரு மனிதன், முரடர், எவ்வளோ பெரிய ரவுடியாக அடக்கக்கூடியவர். ஆனால் இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தாதனால அரசாங்கம் அவரை வந்து கட்டுப்படுத்தி ரிட்டைர்மெண்ட்டாக அப்படி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. நல்ல திறமையான ஆள், எந்த கூட்டத்துக்குள்ளேயும் போந்து அடிப்பார். ஆமாம், இந்த மாதிரி சில பெரிய ஆளாக இருப்பாங்க, சின்னத்தனமாக மாட்டிக்கிட்டுறது. வாத்தியாராக இருப்பாங்க, டீச்சராக இருப்பாங்க. அங்கே வந்து அவங்களுக்குள்ளேயும் அந்த உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஆமாம், தீயதை பாராதே, தீயதை கேளாதே, தீயதை பேசாதே. தீயதை பார்க்கக்கூடாது, தீயதை கேட்கக்கூடாது, தீயதை பேசக்கூடாது. தீயதை அதுக்கு தான் இப்போ 4 குரங்கு. அதாவது ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும். அறையை கட்டி கொண்டு கட்டுப்பாடாக இருக்கணும். இஷ்டத்துக்கு அலைஞ்சோம்னா ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டி பிசாசு வந்து மாட்டி விட்றதுக்கு ரெடியாக இருக்கான். ஆமாம், யூதா போன இடத்துல மருமகளே அவனை மாட்டி விட்டான். கடைசியில் அவன் சொல்கிறான், இவள் கொல்லப்படணும், இது காரணம் யார், இந்த ஆள். அப்பவும் கண்டுபிடிக்கல, அவர் வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு பெண்கள் அப்படின்னாரு. அப்படிலாம் பார்க்குறோம், பைபிளில் பார்க்குறோம். இல்லீகல் அந்த இது அடல்டரி நிறைய அதில் உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு யோசேப்புன்னு சொல்லக்கூடிய வாலிபனை ஒரு பெண் வந்து அந்த போத்திபாருடைய மனைவி கூப்பிட்றா தினசரி. ஒரு நாள் கூப்பிட்டாலே சிலர் விழுந்து போயிடுவான் தினசரி. ஆனால் நான் ஒரு நாள் சொல்கிறான், ஒன்றை தவிர எல்லாத்தையும் எனக்கு விளக்கமாக வச்சுருக்காரு எஜமான் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸை விட்டுட்டு ஓடிட்டான். கடைசியில் பார்த்தா ஜெயிலுக்குள்ளே தூக்கி போட்டாங்க. அதனால் இந்த கற்பு அப்படிங்கிறது ஆணுக்கு மட்டும் இல்லை, பெண்ணுக்கும் இருக்கிற மாதிரி ஆணுக்கும் உண்டு. அதனால் கவனக்குறைவாக இருந்தால் யாரானாலும் மாட்டிக்கிடுவாங்க. மாட்டி கடைசியில் ஜெயிலுக்குள்ளே போகும்போது எப்படி இருக்கும், ஜெயில் நல்லா இருக்கும், அங்கே தண்டனை கொடுத்துருவாங்க கவர்மெண்ட்டு. இறைவனுக்கு அந்த மாதிரி காரியங்கள் பிடிக்காது. அதனால் கூடுமான வரைக்கும் அந்த கேவலமான இச்சைகளோட தெரியக்கூடாது. அதுக்கு என்ன சொன்னால் மனம் புதியதாகிறதுனால மறுரூபமாகணும். மறுரூபமாகிறது எப்படி, தேவனுடைய வார்த்தைகள் தான் மறுரூபமாகும்.
ஆமாம், அப்படி ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்தால் இந்த மாதிரி பாவங்கள்ல இருந்து தப்பிக்கலாம். சில இடங்களில் வந்து பிசாசானவன் வந்து என்ன பண்ணால் மனு குலத்தை கேவலப்படுறதுக்கு ஆணோட ஆணும் பெண்ணோட பெண்ணும் அவலட்சணமான காரியங்களை கொண்டு தள்ளி விட்டுறான். இன்றைக்கெல்லாம் மேலை நாடுகளில் ஆணுக்கு ஆண் கல்யாணம், பெண்ணுக்கு பெண் கல்யாணம், இதை சர்ச்சிலே நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு கேடுகெட்ட காரியத்தை கூட எங்களுக்கு இதில் உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அணி அணியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஊர்வலம் போகிறாங்க. அப்போது ஒரு விஷயம் நம்ம சிந்திப்போம், இப்படிப்பட்டவங்களுக்காக ஜெபிப்போம். அது ஒரு நோய், இயல்புக்கு மாறான காரியம். அதான் தண்ணீர் தானே விதை தரும் இதை வச்சுருக்காரு, ரீப்ரொடக்ஷன். அது அவங்க சந்ததி. நோவானா நோவா குடும்பம் 3 பிள்ளைகளும் 3 பிள்ளைகளுக்கு மருமக்கமாறு அப்படின்னும் போது பேர பிள்ளைகள் அப்படி, அதான் அமைப்பு. அது பிறகு யார், யோபு 10 பிள்ளைகள், 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும். அப்போ அது பெரிய ஒரு 140 வருஷம் பெருகிட்டாங்க. இது வந்து அடுத்த இடத்துக்குள்ளே பாஞ்சு இது பண்ணும்போது அடி வந்தது தான் மிச்சம். அதனால் கவனமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன்.